58 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 15 ஆண்டு காலத்தில் ஒரு மனிதர் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு அலுவலகம் வேண்டும், சொத்து வேண்டும் என்று சேர்த்து வைத்தார். அதுதான் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜ் சேர்த்த சொத்து தான் தேனாம்பேட்டையில் இருக்கிற மிகப்பெரிய மைதானம், சத்தியமூர்த்தி பவன், அந்த மாதிரி எல்லா ஊர்லையும் சொத்து சேர்த்தார். சொத்து அவருக்காக சேர்த்தது, கட்சிக்காக. எதற்காக? ஒரு கட்சி என்றால் நிலைத்து இருக்க வேண்டும், 100 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டும், 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கட்சிக்கோ அடையாளம் வேண்டும், ஒரு நிரந்தரமான அடையாளம் வேண்டும். அது நிரந்தரமான அடையாளம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம், வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம், அந்த காலத்துல தாலுகா காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம், பஞ்சாயத்துகளில் கூட அலுவலகம் வேண்டும் என்று தேனை சேர்ப்பதை போல அவருடைய 1000 பணிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு அடையாளங்களை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கினார் என்பதை நடந்து வருகிறார். அது காலப்போக்கில் அந்த பல அடையாளங்கள் மறைந்து விட்டன அல்லது மறைத்து விட்டார். பல சொத்துக்கள் யாரிடம் இருக்கிறது என்றே தெரியல. இருந்தாலும் பெரும்பகையான சொத்துக்களை அடையாளம் கண்டு அதை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டிருக்கிறது. நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் வேறுபட்டது. எந்த சொத்தும் மறைக்கப்படவில்லை, எந்த சொத்தும் யாரும் கட்சியிடமிருந்து பறிக்கப்படவில்லை. மாறாக இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே புதிய சொத்துக்களை உருவாக்கி இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு என்றுதான். காரைக்குடியிலே ஒரு அலுவலகத்தில் இருக்கிறோம். திருப்பத்தூர்ல காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான அலுவலகத்தை கட்டியிருக்கிறோம். தேவகோட்டையில காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான அலுவலகத்தை கட்டியிருக்கிறோம். பொன்னமராவதியில காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான அலுவலகத்தை கட்டியிருக்கிறோம். இப்ப திருமணம் அரிமளம் வட்டாரங்களுக்காக கையாவட்டியிலே ஓடுது. இந்த இடத்தை பார்க்கும்போது சின்னதா இருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படித்தான். இடத்தை காலி இடத்தை பார்த்தா சின்னமா தான் இருக்கும். கட்ட பிறகு புழக்கமா வந்து அது எல்லாரும் வீடு கட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அது என்ன இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னாங்க. ஒன்றும் கவலைப்படாது. கட்டை பிறகு பாருங்க, ஒரு கட்டிய பிறகு எவ்வளவு பெரிய கட்டிடமாக இருக்கு. இந்த அறையில மட்டும் இந்த மேடையை தவிர 60 நாற்காலிகளை போட முடியும். இன்னும் 2 வரிசை நாற்காலி போட முடியும். வெளியில் இருக்கிறவங்க நம்மளுதான் நினைச்சுக்க வேண்டியதுதான். அது நமக்கு சொந்தமானதில்லை. ஆனால் அது மக்களுடைய புழக்கத்துக்காக இருக்கு. மக்களுடைய புழக்கத்துக்கு இடையூறு இல்லாமல் நாமும் அதை பயன்படுத்தலாம். இப்ப வெளியிலையும் உட்கார்ந்துருக்காங்க, வெளியிலையும் நாற்காலி போட்டுருக்காங்க. எதற்காக இதை சொல்கிறது என்றால், காங்கிரஸ் தோழர்கள் முனைந்து செயல்பட்டு இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று செயல்பட்டால் அந்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் என்பதை மாவட்ட தலைவர் சுப்பராமன் அவர்கள், நம்முடைய தோழர் அர்ஜுனன் அவர்கள் நிரூபித்து காட்டினார். அதை செய்ய முடியும். அரைமளத்தில் செய்ய முடியும், சிங்கமூரில் செய்ய முடியும், எஸ்பூரில் செய்ய முடியும், அதே மாதிரி இளையாங்குடியில் செய்ய முடியும், திருப்புவனத்தில் செய்ய முடியும். அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமை. இன்னைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே இருந்த அலுவலகம் மானாமதுரை பழைய கட்டிடம், அந்த கட்டடம் நமக்கு சொந்தமானது. அதுல இருக்கிற குடித்தாக்காளர்கள் எல்லாம், கடைக்காரர்கள் எல்லாம் எழுதி வாங்கி
அந்த கட்டடத்தை இடித்து ஒரு பெரிய கட்டடம் கட்ட போறோம். அதுதான் பழமையான கட்டடம். அந்த பழமையான கட்டடத்தை புதுசா முழுக்க புதுசா கட்ட போறோம். அதை தவிர்த்து இன்று 7 அலுவலகங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த 6 தொகுதிகளில் இருக்கின்றன என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றே இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு இந்த புகைப்படங்களை காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கு அனுப்பி காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அனுப்பி 7வது அலுவலகமாக சிவகங்கை தொகுதியில நம்முடைய தோழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று வாங்க நான் ஒரு ஆபீஸ் கட்டுறேன். அவர் சூடு வைத்தால் அதை அடிமளத்தில் ஒரு கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சூடு வைத்தால் அதை நிறைவேற்றக்கூடிய நண்பர் தான் எனக்கு 30-35 வருஷமா தெரியும். நான் தான் முதல்ல ஓட்டு வாங்கி தர்றேன், அடிமளத்தில் தான் அதிகமான ஓட்டு வாங்கி தருவேன்னு சொல்றாரு. அதிகமாக வாங்கி தருவார். அதுல போட்டியில காரியங்களை நிகழ்த்தி முடித்தவர்களை நான் பாராட்டுகிறேன். அதை போல எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன இடம் இருந்தா சொல்லுங்க, ஒரு நல்ல அலுவலகமாக கட்டிட முடியும். இதுக்கு செலவெல்லாம் ஆகணும். ஆனா செலவை யாரோ தருவாங்க, இல்லை யாரோ தந்து தானே கட்டியிருக்கேன். செலவு ஆகுங்கிறதுனால இது கட்டாம இல்லையே. அதனால இதுல முழு முனைப்போடு முழு கவனத்தோடு கட்டி முடித்தார் தம்பி அர்ஜுனனுக்கும் மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய சுப்பராமன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நன்றி. முறை வந்ததாக சொன்னார்கள். முதல் முறை வரும்போது காலியிடத்துல கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது 6க்கு 10 இருக்கு. காங்கிரஸ் கட்சியின் தேர்தலில் 10 இருக்குன்னு சொன்னார்கள். ஆக காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடத்துல நிற்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்முடைய சொந்த இடத்துல வரவேற்கப்பட்ட வாய்ப்பு கிடைத்ததற்காக மகிழ்ச்சி. அது போல எல்லா இடங்களிலும் கூட்டணி தொடர்ந்து இருக்கும். அது ஒரு சந்தேகம் வேண்டாம். இது இடதுசாரி முற்போக்கு கூட்டணி. இடதுசாரி முற்போக்கு கட்சிகள் தொடர்ந்து இருந்து வெற்றியோ தோல்வியோ அதுல நம்ம தொடர்ந்து இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபடுவதற்காக இந்த அலுவலகம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இதுல என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக அர்ஜுனன் செய்து கொடுத்திருக்கிறார். அதை சொல்ல நான் எதிர்பார்த்தது 100க்கு 95 மார்க் வாங்குவாருன்னு எதிர்பார்த்தேன். அப்படிதான் கணேசன் 100க்கு 95 மார்க் திருமயத்தில் வாங்கினார். இப்ப திருமய நூலகத்தை படம் பிடித்து அந்த சிட்டி பிளானிங் செயலகத்திலிருந்து வந்து இந்த நூலகத்தை வரைபடத்தை எடுத்துக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு இதை போன்ற நூலகங்களை மற்ற இடத்துல கற்றதாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு தான் அந்த பொறுப்பு, அவருக்கு தான் அந்த பெருமை சேரும். இங்க அர்ஜுனன் 195 திருமயத்துல 195 சொல்லிட்டேன். இங்க 195 செய்வார்னு நினைச்சேன். 100க்கு 105 மார்க். கட்டிடம், சுவர், கூரை, கதவு, ஜன்னல், விளக்கு, மின் விசை இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்திருக்கிறார். தந்தை அர்ஜுனனுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நன்றி. இப்ப தேர்தல் வருது. நாங்க திருநெல்வேலியில நாளை மறுநாள் மாநாடு போட்டிருக்கோம். வாக்கு திருட்டு அதை மட்டும் 2 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சேன். வாக்கு திருட்டு நடக்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்க, பீகார்ல நடந்திருக்கு, கர்நாடகத்துல சில தொகுதிகளில் நடந்திருக்கு, மகாராஷ்டிரால பல தொகுதிகளில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலே கேரளத்திலே நடக்க முடியாது என்று நான் டெல்லியிலே உத்தரவாதம் தந்திருக்கிறேன்.
காரணம் கேரளத்துல இடதுசாரி அணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று வலிமையான கூட்டணி தெரிவிக்கிறது. இப்ப கன்னியாகுமரியில ஆசிரியர் இங்க உட்கார்ந்துருப்பாங்க நாற்காலி. கன்னியாகுமரி வழியா பயணம் செய்தால் கன்னியாகுமரிக்கு வர எண்ணம் இல்லை. கன்னியாகுமரி வழியாக பயணம் செய்தால் ஆசிரியர் ராமநாதன் அவர்கள் பார்க்காம நான் போனதே கிடையாது. சொன்னாங்க நாற்காலிலேயே உட்கார்ந்துருக்காரு. நாள் பூரா உட்கார்ந்துருக்காரா, நான் வரும்போது உட்கார்ந்துருக்காரான்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்ப போனாலும் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்து தூங்குறதுக்கு அவருடைய உறவுகளுக்கு விசாரிக்கிறதுக்கு தான் அடுத்த வேலை. இந்த பிரச்சாரம் செய்யும் போது ஆசிரியர் ராமநாதன். அதை போல இங்கே உண்மையாக உழைத்த பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் பேர் தான் வாழ்கின்றனர். வந்துட்டு போறவங்களையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்து நிலையாக ஒரு கட்சியை செயல்படுத்துவர்கள் தான் வரலாற்றில் அது தேசிய வரலாறு இருந்தாலும் சரி, சின்ன வரலாறு. இப்ப வாக்கு திருட்டு பற்றி பேச வந்தோம். தமிழ்நாட்டிலே இந்த நடக்க இயலாது, நடக்க முடியாது. காரணம் என்ன சொல்றேன்? திராவிட முன்னேற்ற கழக அணி வலிமையாக இருக்கு. அதை போல எதிர் அணியும் வலிமையாக தான் இருக்கு. எதிர் அணியை வலிமையை குறைத்து மதிப்பிட முடியாது. தன்வரி மாற்றான்வரி துணைவரி என்று வள்ளுவர் பார்த்தார். தன்வரி தெரியும், மாற்றான் வரியையும் பாராட்டணும். இப்ப கன்னியாகுமரியில வேற்று ஆள் சம்பந்தமில்லாத ஒரு ஆள் நுழைஞ்ச கிராமத்துல 10 நிமிஷத்துல பழகு. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி 2 அணிகளும் விழிப்போடு தொண்டர்கள், தலைவர்கள், முகவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு வேற்று மனிதனை வாக்கு பட்டியல்ல நுழைக்க முடியாது, இருக்கிற மனிதனை வாக்கு பட்டியலில் நீக்க முடியும். அந்த நிலைமை பீகாரில் இல்லை. அதனாலதான் அவர்கள் வாக்கு திருத்தத்தில் ஈடுபட்டார். ஆனால் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். தமிழ்நாட்டில் அந்த முயற்சி நடக்கும். காரணம் பாரதிய ஜனதா கட்சி நுழைந்தது. அதிமுக வாக்கு திருத்தம் செய்யும் என்று எனக்கு நம்பர் செய்ய மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவே செய்தார். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை நுழைந்திருக்கிறது. அவர்கள் வேலையே வாக்கு திருத்தம். நான் பல இடங்களில் போய் பேசியிருக்கேன். ஆமி புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் ஈக்குவலாகுன்னு ஒரு பழமொழி அவரோடு சேர்த்துக்கணும். ஆமி புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடுகளும் பாரதிய ஜனதா கட்சி நுழைவதால் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம தேர்தல் காலத்துக்கு என்ன 7 மாசம் 8 மாசம் இருக்கு. வாக்காளர் பட்டியல் வரும்போது நானும் அதிமுக அணியும் போட்டி அணிதான், அதோடு சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு களத்துல உடன்படிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை கழித்துப்பாங்க. நானும் அதிமுக அணியும் ஒரு களத்துல இருக்கோம். ஒன்று வாக்குத்திற்கு நடக்கப்படும். ஆக வாக்காளர் பட்டியலை மிக மிக உன்னிப்பாக பார்த்து வேற்று ஆள், தவறான ஆள் பெயரை நுழைக்கிறார்களா, இருக்கிற ஆள் பெயரை நீக்கிறார்களா என்பதை மிகுந்த விழிப்போடு பார்க்க வேண்டும் என்பதுதான் கேட்கிறேன். வாக்கு திருட்டு நடக்காது தமிழ்நாட்டில் என்று முழு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது. அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக நம்முடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த சிறப்பு விழாவுக்கு இவ்வளவு திரளாக 8 ஆண்டுகள் கழித்து நல்லது செஞ்சிருக்காங்க. நல்லது செய்ததை வரவேற்கிறேன். அந்த அறிவு தெளிந்து நிலைமையை புரிந்து கொண்டு 8 ஆண்டுகள் கழித்து செய்தார்கள் என்பதற்காக நன்றி தெரிவித்து பாராட்டி